அடிக்கிற வெயிலுக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் கூலிங்காக குடிக்கணும் போல் இருந்தது. ஏன்னா செம தாகமாக இருந்துச்சா. சரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலீக்ஸ் பிரியாணி தான் இருந்தது. அங்கே போயிட்டு நான் ஒரு பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக், எங்கள் அக்கா ஒரு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணால். எனக்கு என்னென்னா இது கலீக்ஸ் பிரியாணி கடை பேர்லேயே பிரியாணி இருக்கிறதால இந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கணும் டேஸ்ட் பண்ணணும் போல் இருந்துச்சு. ஆனால் 4 மணிக்கு எனக்கு ஃபுல் பிரியாணி சாப்பிட்ற இதுலேயும் இல்லை. சரி டேஸ்ட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு குட்டி சூப் பவுலில் வந்து பிரியாணி போட்டு அதில் சிக்கன் பீஸ் வச்சு ரைட்டா அப்புறம் இந்த கத்திரிக்காய் கிரேவி வச்சு கொடுத்தாங்க. நான் டேஸ்ட்டுக்கு இவ்வளோ ஃபுல்ஃபில்லாக கொடுப்பாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே காஞ்சிபுரத்தில் எப்பவுமே ஆம்பூர் ஸ்டாரில் தான் எங்கள் வீட்டில் ஆர்டர் பண்ணுவாங்க பிரியாணி வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்ததால ரொம்ப பிடிச்சி போய் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சில பேருக்கு வந்து பிரியாணி மைல்டாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மசாலா ஃப்ளேவர்டாக இருந்தால் பிடிக்கும் இல்லைங்களா. யாருக்கெல்லாம் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர்டாக காரமாக சாப்பிட ஆசைப்படுறீங்களோ நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கி சாப்பிட்லாம். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ரைஸ் தான். பாஸ்மதி ரைஸ் குட்டி குட்டியாக மெலிசாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த ரைஸே அவ்வளோ ஃப்ளேவர்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு பிரியாணி அப்படின்னு ஆர்டர் பண்ணும்போது பிரியாணி ரைட்டா அண்ட் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் பிரெட் அல்வா இது எல்லாமே சேர்த்து கொடுத்தாங்க. அது ரொம்ப பிடிச்சது. கம்ப்ளீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா இப்போ எக்குலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம பிரியாணி ஆட் பண்ணி எக்கும் ஆட் பண்ணால் தான் வந்து தராங்க. ஸோ இது வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வந்து நான் சொன்னேன் மசாலா கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி மட்டும் இல்லாமல் ரைட்டாக அந்த கத்திரிக்காய் கிரேவி, பிரெட் அல்வா எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு பிரியாணி மைல்டாக இருந்தால் பிடிக்குமா, இல்லை மசாலா ஃப்ளேவர்டாக இருந்தால் பிடிக்குமா, இல்லை பிரியாணினாலே பிடிக்குமா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.